ஹாய். என்னால் இந்த தடவை ஓட்டே போட முடியல. ஏன் தெரியுமா? எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் நான் பதிவு பண்ணலை. எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. நான் கேட்குறேன் கவர்மெண்ட் கிட்ட, ஆர்பிஐ, ஃபைனான்ஸ், பாக்கி செக்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. டிவியில், சோஷியல் மீடியாவில், எல்லா இடத்துலையும் டேக்ஸை பற்றியோ பாக்கி எல்லாத்த பற்றியும் 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி வருது. அப்போது ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் டிவிலேயோ இல்லை அனௌன்ஸ்மெண்ட்லேயோ ஏன் கொடுக்கறதில்ல? மற்றபடி ஓட்டு போடுங்க, அது உங்கள் உரிமை அப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இது வந்து ப்ராப்பராக டிவியில் எத்தனையோ சீரியல், டிவி சீரியல் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். சினிமாவில் தேட்டரில் போனீங்கன்னா கேன்சர் வருது, புகைப்பிடித்தல் உடம்புக்கு நல்லதில்லை அப்படிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் அதில் என்ன பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, ஒரு 10 மினிட்ஸ் ஸ்க்ரீன் ஓடுது. அப்படி இருக்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி இது இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரியும் எவ்ரி பர்சன். அப்போது நான் வந்து 6 வாட்டி ஓட்டு போட்டேன். ஐம் 51. மாம்பழத்தில் அஞ்சுகம் ஸ்கூலில் போனால் அங்கே போய் பார்க்கும்போது எஸ்ஐஆர் நீங்கள் படல போல இருக்குது அப்படின்னா, எஸ்ஐஆர் பற்றி எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே 6 வாட்டி போட்டதுனால 7வது வாட்டியும் போய் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டேன். முடியல, என் பேரே இல்லை ஓட்டர் லிஸ்ட்டில். ஸோ அது எஸ்ஐஆர் பண்ணியிருக்கணுங்கிறது அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பப்ளிக் நியூஸ், பப்ளிக் இன்ஃபர்மேஷனோ இல்லாட்டி பப்ளிக் ரிலேட்டட், பப்ளிக்கில் ஓட் ரைட்டுன்னு சொன்னால் அந்த ரைட்டு கூடிய இன்ஃபர்மேஷன் ஏன் ப்ராப்பராக போய் ரீச் ஆகுதில்ல? ஜஸ்ட்டு ஒரு யூடியூப்பில் நிறைய விஷயம் போடுறாங்க, இன்ஸ்டாவில் போடுறாங்க, டிவியில் சீரியலுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்ஸ்லாம் வருது, கவர்மெண்ட் ஆட்ஸே வருது. ஏன் இதை போடக்கூடாது? அது பண்ணுறதுனால என்ன கஷ்டம் உங்களுக்கு? எனக்கு புரியல. எத்தனை ஓட்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் போன பூத்துலேயே என் கண்ணுக்கு முன்னாடியே 10 பேர் 15 பேர் போடலை. எங்கள் வீட்டில் 3 பேர் போடலை. அப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் 234 தொகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் 10 பேர்னு வச்சா கூட யோசிச்சு பாருங்கள். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு 10 பேர், கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேர் வெளியில் சொல்ல முடியாமல்? அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு அசால்ட்டாக போயிருக்கும். நான் சொல்கிறது மினிமம். அப்போ மேக்ஸிமம் எத்தனை ஓட்டு வேஸ்ட் ஆகுது யோசிச்சு பாருங்கள். அப்போ ப்ராப்பராக எலெக்ஷன் நடக்கலான்னு தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் அவசர எலெக்ஷன் கமிஷன் போர்டு போட்டு டாக்ஸியாக சுற்றின்னு இருப்பாங்க. அங்கங்கே தகராறு நடக்குதா, பிரச்சனை நடக்குதா மட்டும் பார்க்குறதுக்கு. ஆனால் பப்ளிக் அவேர்னஸ்க்கு வேணுங்கிறது கவர்மெண்ட் எதுவுமே செய்கிறதில்ல. எலெக்ஷன் கமிஷன் ஒன்றுமே பண்ணுறதில்ல, வேஸ்ட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.